நம் ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் எண்ணுகின்றோமே, இதைத்தான் திருமூலர் ஊன் உடம்பு ஆலயம் என்று நாம் கண்ணிலே உற்று பார்த்து நுகர்ந்த உணர்வுகள் தான் ஊனாகி, அந்த ஊன் தான் என்ன, ஊன் என்றால் வித்து என்று பொருள். அதுவே வளர்ந்து உடம்பாக ஆனது. ஆனால் எத்தகைய உடம்பு என்பதை குறிப்பிடுவதற்கு அவர் சொன்ன யோகம், உயர்ந்த உணர்வுகளை நமக்குள் அது இணைக்கப்படும் பொழுது அது ஆலயமாகின்றது. ஆக நான் எனது உடல் என்று சொன்னாலும் அவர் குறிப்பிடுவதோ இது உடல் என்று அதை முழுமைப்படுத்தால் ஆலயம் என்றே அவர் முழுமைப்படுத்தி காட்டுகின்றார். அது எது உற்று பார்க்கப்படுகின்றதோ இது ஆலயமாக மாறுகிறது, ஆலயமாக மாற்ற வேண்டும், அது ஆலயமாக வளர்ச்சி பெறும் நிலைதான் தத்துவம் என்று அவர் உணர்த்தி சென்றார். ஆகவே நாம் இந்த புற வாழ்க்கையில் புறநிலைகள் மற்றவர்களை நாம் அவருடைய பெயர்களை சொல்லுகின்றோம், அல்லது உறவு முறையை சொல்லுகின்றோம், அல்லது இன்னார் இந்த ஊர் இந்த இடம் என்று சொல்லுகின்றோம். திருமூலர் குறிப்பிடுவதோ ஆலயம் என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நமது குருவும் உயிரை நாம் கடவுளாக வணங்க வேண்டும், இந்த உயிர் வீட்டிருக்கும் இந்த உடலை நாம் ஆலயமாக மதிக்க வேண்டும் என்று நமது குருவும் சொல்லுகின்றார். ஆகவே இந்த உடல் என்று இதை நாம் எண்ணுவதற்கு பதிலாக திருமூலர் காட்டிய அந்த தத்துவப்படி தில்லை அம்பல தாண்டவா திருச்சிற்றம்பலம் என்று இந்த உடலான இந்த சிறு இந்த எல்லைக்குள் நாம் எதை இந்த உடல் என்று குறிப்பிடுகின்றோமோ இந்த ஆலயத்திற்குள் திருமூலம் ஆதி சக்தியினுடைய இயக்க சக்தி, அதாவது அகண்ட அண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தி அந்த அகண்ட அண்டத்தையும் ஆட்டி படைக்கின்றதோ, ஆட்டுவிக்கின்றதோ, இயக்குகின்றதோ, மாற்றுகின்றதோ அந்த சக்தி தான் இந்த சிறு சிறு அம்பலத்திற்குள் நமக்குள் உயிராக இயக்கிக் கொண்டுள்ளது. அதை உணரக்கூடிய நிலைக்குத்தான் ஊன் உடம்பு ஆலயம் என்று அதனுடைய பரிமாணங்களாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டிய பருவங்களாக இதை காட்டுகின்றார். ஆக நாம் இதை ஆலயமாக கருதி ஆலயமாகவே நம்முடைய உணர்வுக்கு கொண்டு சென்று முதலிலே சொன்னது போன்று இந்த உயிர் இந்த ஆலயத்திலிருந்துதான் நுண் அணுக்களாக உயிர் ஆன்மாவாக தன்னுடைய வளர்ச்சியாக அந்த ஆதி சக்தியினுடைய இயக்க சக்தி அதனுடைய வலிமையை ஒளி சக்தியாக அது வளர்ச்சி வருகின்றது. அது அந்த உன்னதமான தத்துவத்தை தான் ஆலயம் என்று இது ஆலயமாக நாம் அந்த உணர்வுபூர்வமாக எண்ணினோம் என்றால் இந்த உடலுக்குள் நாம் அவர் இப்படி செய்தார், இவர் இப்படி சொன்னார், அங்கே இப்படி இருக்கின்றது, இங்கே இப்படி இருக்கிறது என்று புறநிலைகள் நாம் உற்று பார்த்து நுகரக்கூடிய உணர்வுகள் இந்த ஆலயத்திலே அது அசுத்தமாக சேராதபடி விநாயகர் தத்துவத்தில் காட்டியபடி நல்ல வினைகளை சேமித்து உயிரோடு ஒன்று நிலையாக, அதனால்தான் நமது குருவும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி எங்களுடைய ஊன் முழுவதும் படர வேண்டும், இந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அத்தகைய நல்வினைகளை ஒளியான வித்துகளாக உருவாக்குவதற்குத்தான் இந்த பயிற்சியாக கொடுத்துள்ளார். ஆகவே நாமும் இதை குருநாதர் சொன்னதை திருமூலர் உணர்த்தியதை எண்ணி இது சாதாரண உடல் என்று எண்ணாதபடி இது ஈசன் வீட்டிருக்கக்கூடிய ஆலயம் என்று அந்த அடிப்படையில் நாம் கொண்டு சென்றால் நம்முடைய பார்வை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் அனைத்துமே அந்த அடிப்படைக்கு போனால் உணர்வின் ஒளி உணர்வின் இயக்கம் என்று சொல்வது. நுகர்ந்த உணர்வு உயிரிலே படுகின்றது, உணர்வாகின்றது. அது எது அங்கே நுண் அணுக்களாக இருக்கின்றதோ அது இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. அது திருமூலர் காட்டிய அந்த தத்துவ பிரகாரம் நாம் இதை ஆலயம் என்று நாம் பார்ப்பவர்களையும் அதே போன்ற ஆலயமாக மதித்தோம் என்றால் அந்த பரிசுத்தமான எண்ணங்கள், பரிபக்குவமான எண்ணங்கள், ஒரே நிலை, சுருதி பேதம் இல்லாதபடி அது ஈசனுக்கு இன்று காட்டப்பட்டுள்ள ஆலய பண்புகள் எதை என்று அன்று உணர்த்தி சென்றார்களோ அந்த ஈசனுக்கு செய்யக்கூடிய சேவையாக அபிஷேக தத்துவமாக ஞானிகள் மகரிஷி உணர்வுகளை நாம் ஒரே நினைவு கொண்டு ஒரே நேர்கோட்டில் கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றை செய்து அதை இழுத்து கவர்ந்தோம் என்றால், அதையே கவர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அதுவே ஊனாகின்றது, அதுவே உடலாக வளர்கின்றது. இந்த உடல் ஆலயமாக மாறுகின்றது. ஆலயமாக மாறும் பொழுது இந்த தத்துவத்தை எந்த ஞானி எந்த ரிஷி அவன் கண்டறிந்து
அகண்ட அண்டத்தினுடைய இயக்கம் இந்த பிண்டத்தில் அது முழுமையாக இருக்கிறது என்பதை இந்த பிண்டத்திலிருந்து அகண்ட அண்டத்தினுடைய சக்தி அவன் எப்படி அறிந்து அந்த அகண்ட அண்டத்திலேயே என்றும் 16ஆக அவன் அழியாத நிலைகளாக அவன் உருப்பெற்றானோ இந்த உடலில் இருந்து இந்த பிண்டத்திலிருந்து அவன் எப்படி அந்த நுண்ணிய நிலைகளை இங்கிருந்து என்றால் அவனுக்கு யாரும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை, அப்படிப்பட்ட கடவுள் இல்லை. அவன் இந்த உயிரினுடைய இயக்கத்தையும் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட நிலைகளையும் இயக்கக்கூடிய நிலைகளையும் அந்த நுண்ணிய நிலைகளை அவன் சுவாசித்து அதை வளர்த்துத்தான் அவன் அந்த நிலையை பெற்றான். அதான் ஊனாகி உடம்பாகி ஆலயமாகக்கூடிய நிலை என்று அவனுடைய வளர்ச்சியை திருமூலர் காட்டுகின்றார். ஆக நாம் இப்பொழுது எந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் ஊனாக அந்த சக்திகள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதுவே வளர்ச்சியாகி அந்த ஆலயமாக அவன் சென்ற எல்லைக்கு நம்மை அது அழைத்து செல்லும் நிலையாக அமைகின்றது. ஆகவே நாமும் நம் குரு காட்டிய அந்த அருள் வழியில் அந்த திருமூலர் உணர்த்தி சென்ற அந்த அருள் வழிப்படி நம்முடைய பார்வையும் அந்த ஞானிகள் பார்வையாக, ஞானிகள் உணர்வாக, ஞானிகளுடைய இயக்கமாக, ஞானிகளுடைய செயலாக நம்முடைய எண்ணம், சொல், செயல், பார்வை, மூச்சு அனைத்துமே என்றால் இங்கே இது கட்டாயப்படுத்தி அவர்கள் எடுக்க சொல்லவில்லை. இதை உன் ஊனிலே இதை பதிவாக்கிவிட்டால் உனக்குள் அது உயிரால் இயக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பருவம் வரும் பொழுது தன்னிச்சையாக அது நம்மை அங்கே அழைத்து செல்லும். அதை நாம் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. நம் குருநாதர் சொன்ன முறைப்படி கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றும்படி செய்து துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி எந்தெந்த ரிஷி எந்தெந்த ஞானிகள் எப்பொழுதெல்லாம் இந்த தத்துவங்களை அவர்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சந்தர்ப்பத்திற்கொப்ப மோதக்கூடிய நிலைகளுக்கு அதிலே வழிகாட்டும் நிலையாக அந்த நுண்ணிய அலைகளை வெளிப்படுத்தினால் ஒரு உபதேச வாயிலாக அதை நாம் மீண்டும் பதிவாக்கி நினைவு கொண்டு வந்தால் அந்த ரிஷி காட்டிய அருள் வழியில் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரிஷியினுடைய அலை தொடர்பில் நாம் அந்த முழுமை பெற முடியும். அது எதை நாம் வித்தாக ஊன்றுகின்றோமோ அதுவே வளர்ச்சி பெற்று நம்மை அது அழைத்து செல்லுமே தவிர நாம் தெரிந்து அதை செயல்படுத்துவது அல்ல. தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்த முடியாது. தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினோம் என்றால் அது 6வது அறிவுதான். ஆனால் அதை நாம் உருவாக்கி நாம் அதுவாகும் நிலை வர வேண்டும் என்றால் ஞானி காட்டிய உணர்வுகளை நாம் ஊனாக உடலாக ஆலயமாக உருவாக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த வாழ்க்கையில் அன்றாடம் சொல்லக்கூடிய சலிப்போ சங்கடமோ வேதனையோ மற்ற எத்தனையோ உணர்வுகள் இருந்தாலும் அந்த அடிப்படையிலே எண்ணாதபடி எனக்குள் ஈசன் இருக்கின்றான், நான் எதை உற்று நோக்குகின்றனோ எதை பார்க்கின்றனோ அதுதான் ஊனாகின்றது, அதுதான் உடல் வளர ஆலயமாகின்றது என்ற இந்த தத்துவத்தை உணர்ந்து ஞானிகள் உணர்வை நாம் இந்த ஊனாக வித்துக்களாக பதிவுகளாக நாம் சந்தர்ப்பத்தில் சிறுக சிறுக நாம் உயிர் வழியாக கண்ணின் நினைவு கொண்டு அதை பதிவாக்கினால் அது நம்மை அந்த புனிதமான நிலைகளுக்கு மனிதன் முழுமை பெறும் நிலைகளுக்கு மனிதன் ஞானியாக மாறும் நிலைகளுக்கு அதுவே நம்மை அழைத்து செல்லும். அதுவே இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருடைய நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளிலும் விழா எலும்புகளிலும் அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊனிலும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். ஊன் உடம்பு ஆலயம் என்று எந்த தத்துவத்தை அந்த திருமூலர் உணர்த்தி சென்றாரோ அந்த ஆலயமாக்கும் நிலைகளுக்கு அந்த உயர்ந்த நிலை பரிசுத்தமான நிலை பெறும் நிலைகளுக்கு அந்த திருமூலருடைய அருள் சக்தி தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது ஊனிலும் படர்ந்து அனைவருக்கும் அந்த பேராற்றல்கள் கிடைத்து அனைவரும் அந்த பரிசுத்த நிலைகள் உயிரான்மா ஒளிநிலை பெறும் தத்துவமாக படைக்கும் சக்தியாக ஞானியாக உருப்பெறும் சக்தியாக தியானத்தில் அமர்ந்துள்ள அனைவரு ஊனிலும் அந்த உயர்ந்த சக்தி படர வேண்டும். ஈஸ்வரா, இந்நேரம் வரை நாம் உடல் உறுப்புகளுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறும்படி தியானித்தோம். நமது ஞானகுரு இதைத்தான் அடிக்கடி இந்த உபதேச வாயிலாக சொல்லப்படும் பொழுது இப்பொழுது உங்களை எல்லாம் யாம் எங்கே அழைத்து சென்றோம், துருவ நட்சத்திரத்திற்கே அழைத்து சென்றோம் என்று பதிவு செய்வார். ஆக இதனுடைய உட்பொருளே அவர் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வின் ஒளிகள் நம் உயிரிலே பட்டு அதனுடைய உணர்வின் இயக்கமாக ஒளியாக அந்த உணர்வின் சத்து நம் உடல் முழுவதும் நம் இரத்தங்களிலும் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஈர்ப்போட்டத்திற்கு அழைத்து செல்லும் நிலையாகத்தான் அவர் அதை பதிவு செய்தார். அவர் எப்படி உபதேச வாயிலாக உங்களை எல்லாம் துருவ நட்சத்திரத்திற்கு அழைத்து சென்றேன் என்று சாதாரணமாக இந்த உணர்வின் இயக்கத்தை நமக்குள் அது தூண்டும்படி அவர் பதிவு செய்தாரோ நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கும் இதே உணர்வின் ஒளிகளை எழுப்பி அனைத்தையுமே நாம்
அந்த துருவ நட்சத்திரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த உயிரினுடைய ஈர்ப்பிலே, அதனுடைய இயக்கத்திலே திருமூலர் சொன்னது போன்று சிறிய அம்பலமாக, சிறிய எல்லையாக இது இருந்தாலும், அந்த ஞானிகள் எப்படி இந்த சிறிய இந்த உடல் இருந்து இந்த விஞ்ஞானத்தினாலும் மற்ற நிலைகளும் எட்டி பிடிக்காத நிலைகளை தங்களுடைய எண்ணத்தால், பார்வையால், மூச்சால் அவர்கள் எப்படி அகண்ட நிலைகளை அவர்கள் நுகர்ந்து அறிந்தார்களோ, பேரருள் பேரொழியாக வளர்ச்சி பெற்றார்களோ, அத்தகைய வளர்ச்சி என்றும் 16 துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலமாக வாழ்கின்றார்களோ, அந்த விரிவாக்கத்திற்கு நாமும் இந்த பிண்டத்தை, இந்த உடலை அந்த ஆலயமாக உன்னதமான நிலை பெற செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நிலையாக நாமும் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே உயிரினுடைய அணைப்பிலை இணைத்து அந்த ஞானிகள் மகரிஷியில் வாழும் இடத்திற்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். அது இந்த தியானத்தினுடைய நோக்கமே. குருநாதர் நமக்கு பதிவு செய்தது போன்று உங்களை துருவ நட்சத்திரத்திற்கு அழைத்து சென்றேன் என்று அவர் சொல்வது போன்று நாமும் நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் அனைத்தையுமே துருவ நட்சத்திரத்துக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். குருநாதர் சொன்னதை நாம் பதிவு செய்து மீண்டும் எண்ணினால், ஏனால் இதுதான் சூட்சுமம் என்று சொல்வது. கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத, அதுதான் கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக ஆலயமாக உருவாகின்றதுதான் ஊன். கண்ணுக்கு புலப்படாத அந்த உணரின் சத்து தான் வித்தாக நமக்குள் தான் கண்ணன் சங்கநாதம். இந்த நினைவை, இந்த எண்ணத்தை நாம் குருநாதர் பதிவு செய்திருக்கின்றார். அது எனக்கு வேண்டும் என்று அதன்பால் நினைவை செலுத்தினால் இந்த உயிரிலே அந்த உணர்வுகள் கருவுறும் சந்தர்ப்பமாகி நம் நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளிலே ஊனாக பதிவாகின்றது. இந்த ஊன் சிறுக சிறுக வளர்ச்சி அடையும் பொழுது அது ஆலயமாக அந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். அதனால்தான் எதை திருமூலர் ஆலயம் என்று இந்த உடலை குறிப்பிட்டாரோ, இந்த உடலுடைய அங்க உறுப்புகளைத்தான் ஆதி காலத்திலே உருவாக்கப்பட்ட ஆலயங்களில் எல்லாம் அது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் காரண பெயர்களை வைத்து மனித உடலுடைய உடல் கூறுகளைத்தான் புறத்திலே ஆலயமாக அது காட்டப்பட்டு அது கற்ப கிரகம் என்று, சன்னிதானம் என்று இந்த உயிரினுடைய இயக்கத்தை சிறிதாக மையத்திலே வைத்து மனிதன் பெற வேண்டிய நிலைகளை அது கொடிமரம் என்று அது வெளியிலே வானை நோக்கி மனிதன் அவருடைய எண்ணங்கள், நினைவுகள் எத்திசையில் இருக்க வேண்டும் என்று ஆலயத்தினுடைய தத்துவம் தான். இன்று நாம் ஆலயத்தை பார்க்கின்றோம், ஆனால் நமது உடலை வேறாக நினைக்கின்றோம். ஆக இந்த உடலைத்தான் அது ஆலயமாக இருக்கின்றது என்பதை, இந்த உடல் கூறுகளைத்தான் ஆலயமாக அமைத்தார்கள். ஆகவே நாமும் இதை உடல் என்று எண்ணாதபடி திருமூலர் சொன்ன அந்த தத்துவ பிரகாரம் இது ஆலயம் என்று, ஆலயத்திலே தெய்வ தரிசனம் என்றும், ஆக புனிதமான சேவை என்றும், திருப்பணி என்றும் நாம் இந்த தியானத்தை நாம் மேற்கொள்வோம். அதைத்தான் நாம் இந்நேரம் வரை செய்தோம். அதை நாம் குருநாதர் சொன்னது போன்று ஒரு பழக்கமாக, பயிற்சியாக அந்த உணர்வோடு நாம் எடுப்போம். எனவே இதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துவோம் என்றால், வெறுமனை தியானம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய எத்தனை எண்ணங்கள், நினைவுகள் அலைமோதி கொண்டிருக்கும் அத்தனை நிலைகளுக்கு நாம் அதையே எண்ணிக்கொண்டு, அதையே போராடி கொண்டு, அதையே பற்றி சிந்தித்து அதனுடைய உணர்வுகளே, அதாவது சிறிதளவான நிலைகளிலே நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் சிக்காதபடி அந்த ஞானிகள் உணர்வுகள் எதை பதிவு செய்தார்களோ அந்த ஞானிகளுடைய உணர்வலைகளுக்குள் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் செல்லுமேயானால் இந்த உடலில் ஏற்கனவே விளைந்த உணர்வுகள் அது அனைத்துமே அதனுடைய ஈர்ப்பு நிலைகள் அது சிறுக சிறுக மாறி நம்முடைய கீழ் நோக்கிய சுவாசமே மேல் நோக்கிய சுவாசமாக மாறும். நாம் இந்த உடலில் அது பேரானந்த நிலையை உருவாக்கும். நாம் நினைக்கலாம், எனக்குள் இன்னென்ன கஷ்டம் இருக்கின்றது, என்னுடைய உடலில் இன்னென்னது இருக்கின்றது, தொழிலே இதெல்லாம் இருக்கிறது என்று சொன்னாலும் இதெல்லாம் உயிரிலே பட்டு சுவாசித்த உணர்வின் இயக்கம் தான், சூட்சும நிலைகள் இயங்குவதுதான். இதில் ஞானிகள் உணர்வை இணைத்து விட்டால் அதனுடைய மூலக்கூறுகளையும் என்ன செய்ய வேண்டும் என்ற உபாயங்களும் கிடைக்கும். அந்த நுண்ணிய நிலைகளைத்தான் திருமூலர் ஒளி ஒளி என்று காட்டினார். ஆக நாம் சாமி சொன்னதை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி ஒரு நட்சத்திரத்தினுடைய மகிழ்ச்சியுடன் நேர் கோடாக இணைக்கும் பழக்கம் வந்துவிட்டால் நம்முடைய சுவாசம், என்றால் சுவாசம் தான் மனிதனுக்கு ஆணிவேர், நம்முடைய சுவாசமே உயிர் வழி சுவாசமாகின்றது. இதைத்தான் அவர்கள் பதஞ்சலி யோக சூத்திரம் என்று எத்தனை பேர்களை அவர்கள் இந்த பக்கம் காற்றை அடைக்க வேண்டும், இந்த பக்கம் திறந்து கொள்ள வேண்டும்,
அப்புறம் உள்ளே நிறுத்த வேண்டும், வெளியே விட வேண்டும் என்றும் அவர் இதை புறநிலைகளை காட்டுகின்றார். அவர் புறநிலைகள் காட்டியதான் நமது குருநாதர் எளிதாக திருமூலருடைய தத்துவங்களை பல இடங்களிலே உணர்த்தியுள்ளார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது தியானித்தோம். நம் குருநாதர் எண்ணி திருமூலருடைய உணர்வுகளை எண்ணினோம் என்றால் அவரால் உணர்த்தப்பட்ட அந்த யோக மார்க்கம் நாம் எளிதில் பெற முடியும். மற்றவர்களுக்கும் இதை நாம் அந்த நுண்ணிய நிலைகளை எடுத்து காட்ட முடியும்.